நீண்ட 1,00,000 யோஜனை பெரிய ஓட்டோட கூட ஆமையாக பகவான் அவதரிக்கிறார். அப்ப கீழே கூர்மம் இருக்கார். அவர் பண்ணின கைங்கரியம் மொத்தத்தையும் ஆதாரமா தன்னுடைய ஓட்டுல தாங்கினார். தம் முதுகில் தாங்கினது தான் முக்கியம். ஆமா, அந்த ஓடு எவ்வளவு திண்ணமா நிற்கிறதுனால் எதையும் தம் பேர்ல தாங்கிறது இல்லையோ, அதற்காகத்தான் கச்சபமாக கமட்டமாக பகவத் அவதார். அதே போல ராமானுஜர் ஆதிசேஷனுடைய அவதார். அவர் தான் 14 லோகத்துக்கும் கீழ் இருந்து அனந்தன் ஆதிசேஷன் சொல்லமே, அண்டகட்டாகத்தை முழுக்க தன் தலையால தான் எப்போதும் தாங்கி கொண்டிருக்கிறார். அந்த அனந்தனே ஆதிசேஷனே லக்ஷ்மணனாக, 3வது யுகத்தில் பலராமனாக, 4வது யுகத்தில் ராமானுஜராக அவதரித்தபடியால் எப்படி ஆமை அங்கு உலகத்தை தரித்ததோ அதே போல ஆதிசேஷனான ராமானுஜர் தரிக்கிறார் அர்த்தம். இது உலகத்தை தரிக்கிறது பெரிய சமாச்சாரம் இல்ல, அது ஆதிசேஷன் எப்படியுமே தரிப்பார். ஆனா பக்தர்களுடைய ரக்ஷா பரத்தை ஏத்துக்கிறார் இல்லையோ, உன்னை ரட்சித்து மோட்சத்துல கொண்டு போய் விடுகிறேன்னு பெருமாள்கிட்ட பட்டம் வாங்கி அவரிடத்திலே ஓலச்சவடி பெற்றுக்கொண்டு இவனை கொண்டு போய் சேர்த்து இருக்காரு இல்லையோ, அப்ப நம் போன்ற பிரபன்னர்களுடைய பாரத்தை ஏற்றுக்கொள்கிறார். அது ராமானுஜருக்கு பெருமை. மந்தர பர்வத்தத்தினுடைய பாரத்தை ஏற்றது கூர்மமூர்த்திக்கு பெருமை. அடியார்களுடைய பிரபன்னர்களுடைய ரக்ஷாபரத்தை ஏற்றுக்கொண்டது ராமானுஜருக்கு உண்டான பெருமை.